தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்துடைய 4வது ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரையுமே ஒருவரை மன்னித்து வாழ புது வாழ்வுக்கு நம் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கின்றார். இன்றைய நாளிலே மன்னிப்பு என்ற இந்த வரத்தை ஒவ்வொருவருமே தங்களுடைய வாழ்விலே கொடையாக கொண்டு வாழ ஆண்டவர் இன்றைய இறைவாசங்கள் அனைத்துமே நமக்கு அறிவுறுத்துகின்றன. ஒருவரை மன்னிக்கின்ற பொழுது நாமும் நலமடைகின்றோம். நம்முடைய உடல் நலமும் உள்ள நலமும் பெற்றவர்களாக நாம் இருக்கிறோம். அதே வேளையிலே பிறரையும் நாம் நல்ல உடல்ல சுகத்தோடு வாழ அவர்களுக்கும் நாம் வழிகாட்டுகின்றோம். ஆகவே அந்த மன்னிப்பினால் நாம் தூய்மை அடைகின்றோம். இந்த மன்னிப்பினால் நம்முடைய வாழ்விலே ஒரு புனித நிலையை நாம் அடைகின்றோம். இயேசு சிலுவை அடையிலே நின்று அந்த குற்றவாளிகளை தன்னுடைய வாழ்விலே மனதிலே நினைத்திருந்தாலும் அவர்கள் தந்தையே, இவர்கள் பிதாவே, அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்னார். அதுதான் இன்றைக்கு மனித இயல்பை எல்லாம் கடந்து இறை இயல்புக்கு நாம் செல்ல வேண்டும். அந்த இறை இயல்பில் தான் நாம் பிறரை முழுமனதோடு மன்னிக்க முடியும். இதுதான் 1 யோவான் திருமலையில் வாசிக்கிறோம். சகோதர சகோதரிகளை நீங்கள் முழுமனதோடு மன்னிக்காவிட்டால் நீங்கள் பொய்யர்கள் என்று சொல்லுகின்றார். ஆக அந்த அளவுக்கு இந்த மனித வாழ்வானது இந்த மன்னிப்பில் தான் ஒரு புதுமையை அடங்கி இருக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்திலே யோசுவா நூலிலிருந்து எடுக்கப்பட்டு இருக்கின்றது. அதில் வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்கு இஸ்ராயல் மக்கள் செல்லுகின்றார்கள். அங்கு பாஸ்கா விழாவை அவர்கள் கொண்டாடுகின்றார்கள். அங்கு இந்த இஸ்ராயல் மக்களுடைய அந்த வாழ்விலே ஆண்டவர் யோசுவாவை நோக்கி சொல்லுகிறார், நான் எகிப்தியருடைய பழிச்சொல்லை உங்களிடமிருந்து நீக்கிவிட்டேன் என்று சொல்லுகின்றார். ஆக அவருடைய வாழ்விலே ஒரு புது வாழ்வுக்கும் புதிய இதயத்தோடும் புதிய ஆவியோடு அவர்கள் வாழ வேண்டும். கடவுள் அவர்களை மன்னித்து விட்டார். அவர்களுக்கு அந்த பழிச்சொல்லானது நீங்கிவிட்டது. அவருடைய வாழ்க்கையில ஒரு மறுமலர்ச்சி தான் என்பதை அந்த யோசுவாவோட வழியாக அந்த இஸ்ராயல் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு செய்தியாக சொல்லுகின்றார். அவர்கள் தங்களுடைய நிலத்தின் விளைச்சலையும் அவர்கள் தங்களுடைய வாழ்விலே கடவுளுடைய நன்றி செலுத்துவதிலும் அவர்கள் ஈடுபடுகின்றார்கள். ஆக கடவுளுடைய அந்த மன்னாவை, அவருடைய அருள்பொழிவை அவர்கள் தங்களுடைய வாழ்விலே பெறுகின்றார்கள். அந்த அளவுக்கு இஸ்ராயல் மக்களுடைய வாழ்விலே ஒவ்வொரு முறையும் அவர்கள் வீழுகின்ற பொழுது கடவுள் அவர்களை அரவணைக்கின்றவராக, அவர்களோடு பயணிப்பவராக, கைபிடித்து நடத்தக்கூடியவராக, அவர்களை மன்னிப்பவராக ஆண்டவர் எப்பொழுதுமே அவர் பக்கத்தில் இருக்கின்றார். அதான் அபிரகாமின் கடவுள், ஈசாக்குடைய கடவுள், யாக்கோவுடைய கடவுள் என்று தங்களுடைய வாழ்விலே அவர்கள் ஒவ்வொரு நாளும் அந்த கடவுளுடைய மகத்துவத்தை அவர்கள் உணர்ந்தார்கள். அந்த அளவுக்கு யாவே இறைவனுடைய உடனிருப்பை அவர்கள் அந்த வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்கு செல்லுகிற பொழுது எவ்வாறு கடவுள் அவர்களை துன்பத்திலிருந்து அவர்களை காத்தார், அவர்களுக்கு அந்த மீட்பிலிருந்து அவர்கள் படைப்பை அவர்கள் பின்னோக்கி பார்க்கக்கூடிய அளவுக்கு அவருடைய வாழ்விலே எங்களுடைய கடவுள் ஆற்றலுள்ள கடவுள், எங்களுடைய கடவுள் வல்லமையுள்ள கடவுள், எங்களுடைய கடவுள் ஒரு மன்னிப்பு அளிக்கக்கூடிய கடவுள், கடவுள் எங்களுக்கு எப்பொழுதுமே தாராள உள்ளத்தோடு இருப்பவர், சினம் கொள்ள தாமதிப்பவர். ஆகவே கடவுள் எங்களுக்கு ஒரு முழுமனதோடு மன்னித்து எங்களை அரவணைக்கக்கூடியவர் என்பதை அந்த இஸ்ராயல் மக்களுடைய வாழ்விலே அவர்கள் உணர்ந்தார்கள், அனுபவித்தார்கள். அதை தங்களுடைய வாழ்க்கையிலே கொடையென பெற்றார்கள். இதைத்தான் 2ஆம் வாசகத்திலே அருமையாக பவுலடியார் கொரிந்திய மக்களிடத்திலே சொல்லுகின்றார். நீங்கள் கிறிஸ்துவோடு இணைந்து நீங்கள் புதிய படைப்பாக மாற வேண்டும், கிறிஸ்துவிலே நீங்கள் புதிய இயல்பை பெற வேண்டும் என்று சொல்லுகின்றார். பழையன கழிந்து புதியன பெற வேண்டும் என்று சொல்லுகிறார். அது எதை வெளிப்படுத்துகிறது என்றால் பழைய வாழ்க்கை, செத்த வாழ்க்கை, பழையோடைய வாழ்க்கை என்பது ஒரு பாவ நிறைந்த வாழ்க்கை. அதிலிருந்து கிறிஸ்து தங்களுடைய இரத்தத்தினால் உங்களை விலை கொடுத்து மீட்டிருக்கின்றார். புதிய வாழ்வை, புதிய இயல்பை, புதிய ஒரு மனித வாழ்வை ஒவ்வொருவருமே பெறுகிறோம் என்பதை அந்த பவுலடியார் அந்த கொரிந்திய மக்களுக்கு அருமையாக உணர்த்துகின்றார். அந்த அளவுக்கு கிறிஸ்துவிலே ஒரு புது வாழ்வை சமூகமாக மாறுகிறார்கள். இதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். ஒரு தந்தைக்கு 2 மகன்கள். அதில் இளையவன் ஊதாரியாக அவன் சென்று விடுகின்றான். தந்தை நினைத்திருந்தால் அவனை அந்த செல்லக்கூடிய வழிகளை என்ன செய்திருக்கலாம், சொத்தை கொடுக்காமல் கூட இருந்திருக்கலாம். எங்கே போகிறாய் என்று கூட கேட்டு நீ இந்த வழியில செல்லக்கூடாது என்று அந்த வழியில அவள் அடைத்திருக்கலாம். ஆனால் தந்தை அப்படிப்பட்டவர் அல்ல. அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் கேட்கின்றான். அப்பா, சொத்தை எனக்கு தாருங்கள், நான் செல்ல வேண்டும் என்று சொல்கிறான். அவனுடைய சுதந்திரத்தை மதிக்கின்ற ஒரு தந்தையாக நாம் பார்க்கின்றோம். ஆனால் இங்கு நாம் பார்க்கிறது இளையவன் மட்டும்தான் ஊதாரி என்று நிறைவேற நினைத்துக் கொள்கிறோம். அப்படி அல்ல, மூத்தவனை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அண்ணனுடைய தன்மைகள், அவனிடம் இருக்கக்கூடிய பொறாமை எண்ணங்கள். இங்கு தம்பி வந்து விட்டான் என்று சொல்லக்கூட அவன் வீட்டில உள்ள நுழைய மனம் இல்லை. ஆரவாரம், ஆர்ப்பரிப்பு. இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றெழுந்துள்ளான், காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான், விருந்து கொண்டாடுவோம், மோதிரம் அணிவோம், புத்தாடை அணியுங்கள் என்று சொல்கிற பொழுது அண்ணனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பொறாமை பாருங்கள். அதான்
அப்போது தந்தையோடு இவ்வளவு நாட்கள் அவன் உழைக்கின்றான், தந்தையோடு இருக்கின்றான். ஆனால் இங்க மகன், இளைய மகன் தந்தையை விட்டு வெளியே செல்கிறான். ஒருவன் உள்ளே இருக்கின்றான். உள்ளே இருந்து கூட தன் தந்தையினுடைய அந்த தாராள உள்ளத்தை, தந்தையினுடைய அந்த அன்பை அவன் பெற முடியவில்லை. பாருங்க, எவ்வளவு பொறாமை, எவ்வளவு போட்டி உணர்வு. உள்ளே வரக்கூட அவனுக்கு, வீட்டுக்கு உள்ளே வரக்கூட அவனுக்கு ஒரு மனம் இல்லை. தந்தை அவனை வெளியே சென்று அழைக்கிறார். பாருங்கள், ஒருவன் வெளியே சென்றவன் உள்ளே வந்து விட்டான். புறம்பாக வாழ்ந்தவன், தந்தையுடைய வார்த்தையை கேட்காமல் சென்றவன், புறம்பே தள்ளப்பட்டவன் உள்ளே வந்து விட்டான். ஆனால் தந்தையோடு உள்ளே இருப்பவன் வீடுகளே எப்போதுமே, அப்பா உங்களுடைய வேலைகளெல்லாம் நானே செய்கிறேனே, வாழ்நாள் முழுவதும் உங்களோடு இருக்கிறேனே, எனக்கு ஒரு ஆடு கொடுத்தீங்களா என்று கேள்வியை கேட்கிறான். ஆனால் தந்தையினுடைய அந்த அன்பான கனிவான இரக்கம் நிறைந்த இயல்பை அவன் பெறவில்லை. அதைத்தான் இயேசு உணர்த்துகின்றார். நம்முடைய கடவுளுடைய அன்பு ஒரு நிபந்தனையற்ற அன்பு, தாராள உள்ளத்தோடு மன்னிக்கக்கூடியவர். என்ன நேர்ந்தாலும் சரி, எப்பொழுது மகன் வருவான் என்று காத்து கொண்டு இருக்கிறார். இது சாதாரண ஒரு தந்தையை எதிர்பார்க்க முடியாது. பையன் சொத்தை வாங்கி போயிட்டு வருகிற பொழுது, ஏன் இப்படி சென்றாய், பார்த்தியா, ஏன் இப்படிப்பட்ட ஒரு அவல நிலைக்கு நீ ஆளானாய், என் வார்த்தையை மீறி சென்றாய் என்றெல்லாம் தந்தை கேட்டிருப்பார். ஆனா இந்த தந்தை அப்படிப்பட்டவர் அல்ல. அவனை அரவணைத்து, கட்டி அணைத்து, முத்தமிட்டு விழா கொண்டாடுகிறார். இதுதான் இந்த தந்தையுடைய அன்பு, தாராள உள்ளம். நம்முடைய கடவுள் எப்படிப்பட்ட கடவுள் என்பதை இயேசு உணர்த்துகின்றார். நானும் தந்தையும் ஒன்றே, தந்தையை காண்பவன் என்னை காண்கிறான் என்று சொல்கிறார். அந்த அளவுக்கு தந்தையோடு உடனிருப்பு கொண்டவராக ஒரு நிபந்தனையற்ற அன்பிலே நம்முடைய கடவுள் இருக்கிறார். அவை அந்த சதுசேயர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க இவர் யார் என்று கேட்கிற பொழுது, இயேசு கடவுளுடைய மகனாக மெஸ்ஸியாவாக இருந்து மக்களுடைய வாழ்விலே அந்த மன்னிப்பை என்ற வரத்தை கொடுக்கின்றார். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவில் என்று சொல்லுகின்றார். அந்த அளவுக்கு இயேசுடைய போதனை. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. நோயாளியை பார்த்து சொல்லுகிறார், முடக்குவாதமற்றவரை தொழுநோயாளியை பார்த்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, எழுந்து நட என்று சொல்லுகிறார். அவன் எழுந்து துள்ளி குதித்து ஓடுகின்றான். பாவங்கள் மன்னிக்கப்பட்டு புது வாழ்வை அவன் பெறுகின்றான். ஆக பாவமும் நோயும் பின்னி பிணைந்து கிடக்கின்றது நாம் பார்க்கிறோம் நற்செய்தியிலே, அந்த மக்களுடைய வாழ்விலே. ஆனால் இயேசு அனைவருக்கும் மீட்பராக வருகின்றார். தாராள உள்ளத்தோடு மன்னித்து அரவணைத்து விழா கொண்டாடக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே நாம் தவறு செய்து விட்டோம், குற்றம் செய்து விட்டோம் என்று பாவம் என்ற சேற்றிலே மீண்டும் மீண்டும் நாம் விழ வேண்டாம். மாறாக இயேசு என்னை மன்னிப்பவர், இயேசு என்னை அரவணைப்பவர் என்பதை இன்றைய நாளிலே, இந்த தவக்காலத்துடைய 4ஆம் வாரத்திலே ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்துகிறார். ஆகவே பாவம் என்ற சேற்றிலே உழந்து கொண்டிருந்தாலும் மீண்டும் எழுந்து வருவோம். சொன்னான் அந்த இளையவன், எழுந்து என் தந்தையிடம் செல்வேன், அப்பா வானகத்துக்கு எதிராகவும் உமக்கு எதிராகவும் குற்றம் செய்தேன், இனி உடைய மகன் என்று எண்ணப்பட நான் தகுதியற்றவன் என்று சொல்லுகிறான். பாருங்கள் அந்த நிலையை பாருங்கள், மனம் வருந்திய நிலை, திருந்திய நிலை. இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலுமே. இந்த தவக்காலத்துடைய 4ஆம் வாரத்தில் இருக்கிற நமக்கு இந்த நிபந்தனையற்ற அன்பு, தாராள நிறைந்த அன்பு ஒவ்வொரு தந்தையும் ஒவ்வொரு குடும்பத்திலுமே இதை கொண்டிருக்கிற பொழுது நம்முடைய வாழ்வானது வளர்ச்சி பெறுகிறது. நலமான சமூகத்தை படைக்கிறோம். குற்றம் புரிந்தவன் ஒதுக்கி வைக்கவில்லை. ஆனால் இயேசு சொல்லுகின்றார், நீதிமான்களை அழைக்கல்ல பாவிகளே தான் அழைக்க வந்தேன் என்று சொல்லுகிறார். ஒவ்வொருவருமே பலமிழந்தவர்கள், வலுவிழந்தவர்கள், ஒவ்வொருவருமே குறையுள்ளவர்கள். அவர்களிடத்துல நாம் இந்த மன்னிப்பை கொடுக்கிற பொழுது அவர்கள் மாறி இந்த சமூகத்தை புது படைப்பாக மாற்ற, புதிய இறையாட்சியை நோக்கி பயணிக்க எல்லோருமே வருவார்கள். அந்த இறையாட்சியிலே அத்தேவளுக்கு ஒரு இறை சார்ந்த உலகத்தை படைக்க ஆண்டவர் இந்த தவக்காலத்திலே 4ஆம் வாரத்திலே நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். ஆக ஒருவரை மன்னிப்போம். குறைகளாக இருக்கலாம், கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம். மனத்தாங்கல்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டு, மனக்காயங்கள் உண்டு. நம்முடைய வார்த்தையை கேட்கவில்லை, என்னுடைய வார்த்தைப்படி செயல்படவில்லை இருக்கலாம். அது மனித ஒரு உறவ அடிப்படையில் இருக்கலாம், சூழ்நிலையின் காரணமாக இருக்கலாம், யாராவது நம்மை விட்டு பிரிந்திருக்கலாம், உறவுக்காரர்களோ பந்தக்காரர்களோ சொந்தக்காரர்களோ இருக்கலாம். ஆனால் அந்த தெய்வீக இயல்பிலே நாம் பங்கெடுக்க வேண்டும் என்றால் நம்முடைய மனித இயல்பை நாம் கடந்து செல்லக்கூடியவர்களாக, இந்த தந்தையை போன்று அரவணைக்கக்கூடியவர்களாக, விழா கொண்டாடக்கூடியவர்களாக, இறந்து போயிருந்தான் மீண்டும் உயிர் பெற்றெழுந்தான் போல பாவம் என்ற அந்த செத்த வாழ்விலே நாம் இருந்து விடுபட்டு கிறிஸ்துவிலே ஒரு புது வாழ்வு படைக்க புறப்படுவோம். ஆண்டவர் நமக்கு துணை புரிவாராக. ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். தவக்காலத்துடைய இந்த 4ஆம் வாரத்திலே இந்த மன்னிக்கக்கூடிய ஒரு வரத்தை ஒவ்வொரு குடும்பத்திற்குமே, இன்றைக்கு நிறைய வழக்குகள் குடும்பத்திலே, கணவர் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவுகள், அநேக குடும்பத்திலே பிரிந்து போயிருக்கிற கணவர் மனைவி மீண்டுமாய் ஒன்றிணைக்கும்படி இந்த மன்னிப்பு இந்த வரத்தினால் பெற்றோர், பிள்ளைகள், குடும்ப உறவுகள் அனைத்து மீண்டுமாய் ஒன்று சேர்க்கப்பட
நம்முடைய கிருபையை இந்த நாளில் பொழியும்படியாக நிபந்தனையற்ற அன்பிலே தாராள உள்ளத்திலே ஒவ்வொருவரும் பங்கெடுத்து கிறிஸ்துவுடைய பண்புகள், கிறிஸ்துவுடைய மதிப்பீடுகள் ஒவ்வொருவரும் வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது கிறிஸ்துவே, இவரே என்னை அன்பு செய்தார் என்று பவுலடியார் சொல்வது போல நம்முடைய வாழ்விலும் கிறிஸ்து நம்மை அன்பு செய்கிறார், கிறிஸ்து நம்மோடு வாழ்கின்றார், கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் மன்னிக்கின்றார், நம்முடைய குறைகளை குற்றங்களை மன்னித்து நமக்காக காயப்பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார், நமக்காக வேதனைப்பட்டார் என்ற அந்த இறைவாக்கு கிழங்க நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார். அவர் பாவம் தவிர மற்ற அனைத்திலுமே மனிதரை போல வாழ்ந்த அந்த கிறிஸ்துவுடைய மனநிலை நம் ஒவ்வொருவருக்கும் இந்த தவக்காலத்துடைய 4ஆம் வாரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தாருமே மன்னிக்கின்ற அந்த வரத்தை வேண்டி இந்த நாளிலே நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமீன்.